கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியையும், தேவனுடைய பிள்ளைகளே, காதுகளால் கேட்டது மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிறு வயதிலிருந்து எங்களை நீர் நடத்தி வருகிறீர். வேதத்தில் நாங்கள் பார்க்கப்பட்ட செய்கைகளெல்லாம் பார்த்து மெய்சிலிருந்து போயிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர். தேவன் எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் கிரியை செய்கிற தேவன், நீர் செயல்படுகிற தேவன். அதனால நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அதனாலதான் எல்லாவற்றின் படியும் தேவனுக்கு நிகரானவர் இல்லை. தேவன் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை வேற யாரும் செய்யல. பிரியமானவர்களே, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை என்று எழுதுகிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கேட்ட எல்லாவற்றின்படியையும், அது மாத்திரமல்ல, பார்த்த செயல்கள், கண்கூடாய் தேவன் நம் மூலமாய் செய்த கிரியைகள், செயல்பாடுகள், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சும்மா ஏதோ வெறுமனா கர்த்தரை தெய்வம் என்று நம்ம ஆராதிக்கவில்லை. ருசிச்சு ரசிச்சு நம்ம அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால நாம் அவருடைய செய்கைகளை மனதிலே நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவரை தவிர வேறு தேவனும் இல்லை என்று அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அவரை அதிகமாய் தியானிங்க, அவர் செய்த அதிசயத்தை நினைவு கூறுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகத்துவத்தை குறித்து தியானிக்கட்டும், பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஏனென்றால் நீர் கிரியை செய்கிற தேவன், நீர் செயல்படுகிற தேவன். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.